ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து அவங்க வந்திருக்கா. இன்றைக்கி 2 பேருமே சேர்ந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ நல்லா ட்ரிங்க் பண்ணணுமோ ட்ரிங்க் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகேன்னு சொல்கிறாங்க. பட் நீ வரலையா எங்கள் கூடன்னு சொன்னதும், இல்லை நான் வரலன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு அவங்க போய் உட்காந்துட்ருக்கா. அப்போ அங்கே ஒரு பையன் வர்றான். அவனோட நேம் ஜியாங். என்னை என்ன உனக்கு அடையாளம் தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இல்லை தெரியலையே நீங்கள் யாருன்னு சொன்னதும், எனக்காக நீ ஒரு காஃபி ஆர்டர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, பண்ணிட்டா போச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் பண்ணி கொடுக்குறா. பட் அது குடித்ததுமே கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு துப்புறான். நான் ஸ்பெஷலான காஃபி ஆர்டர் பண்ணேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் அங்கே வர்றாங்க. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. ஏன்னா அளவுக்கு அதிகமாக ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டீங்களான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்றத சொன்னதும், நாங்கள் உனக்காக ஒரு பையன் பார்த்துட்டோம், உன்னோட நேம் ஜியாங், பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான், ரொம்ப டாலாக இருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்ததுமே, ஜியாங் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிட்டு, இதா ஜியாங் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், இந்த பையனை தான் நாங்கள் உங்களுக்கு பார்த்துருக்கோம், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும், நான் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னதுமே, என்னது நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் எனக்கு ஒரு ரூம் தேவைப்படுது இருக்கிறதுக்கு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி எங்கள் ஆக்டிங்லாம் பண்ணுறான். அதை பார்த்துட்டு அவங்களுமே, இதுக்கு எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களோட வீட்டில் நீங்கள் ஸ்டே பண்ணலாமே, நாங்கள் உங்களுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. நீங்கள் எங்கள் கூடவா தங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு வீட்டுக்குமே அங்கே கிளம்பி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட, என்னை பார்த்து ஒரு மாதிரியாகவே லுக்கு விட்டுட்ருக்கியே, என் மேலே லவ் ஏதாச்சும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுக்கு கால் வந்துடுது, என்ன இங்கே சொன்ன மாதிரி ரூம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த மாதிரி ரூம் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, நான் ஆல்ரெடி இங்கே வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறான். அப்படின்னு பார்த்தா உள்ளவங்க ரொம்பவே நர்வஸ் ஆகிட்ருக்கா. இவ வேற ஏன் இப்படி என்னை பாடாப்படுத்துறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கா. என்னப்பா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான்னு சொன்னதும், ஆமாம் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கேன், என்னோட புது பாஸ் இன்னைக்கு வராராம், அவரை மீட் பண்ணி அவர் கூட சேர்ந்து ஷேக் பண்ணணும், அது என்னோட கனவு தெரியுமான்னு சொன்னதும், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ஷாக் ஆனதுமே, ஆமாம்மா கரெக்டாக சொல்லிட்டு அப்படின்ற சொல்லிட்டு வேமா அவங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோங்க கார் எடுத்துகிட்டு வந்துட்டு, நானுமே அந்த சைடில் தான் போகிறேன், வா நான் உன்னை போய் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே, அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட்டை கொஞ்சம் காரை ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கன்னு சொன்னதும், இதுக்கு முன்னாடி இப்படிலாம் அவர் பண்ணது இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. பிறகு ஆஃபீஸ்க்குமே ஹீரோயின் விழுந்தடிச்சு ஓடி போயிட்டு இன்னும் வரல இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவுமே பின்னாடியே வந்துடுறான். ஏன்னா நீ என்னை விட வந்தேன்னா இங்கே வரைக்கும் வந்துடுவியா, நீ கிளம்பு அப்படின்றத சொன்னதும் அங்கே மேனேஜருமே வந்துடுறாங்க. பாஸ் இப்படி என்னோட ஃப்ரெண்டு அவர் வாட்டு பின்னாடி வந்துட்டாரு, நான் சாரி கேட்டுக்கிறேன், அதனால் வெளியே போக சொல்கிறேன்னு சொன்னதும், என்னது அவரை போய் வெளியே போக சொல்லுவியா, அவர் தான் இந்த கம்பெனியோட ஓனரே மிஸ்டர் ஜியாங்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அவர் வெளியே போயிட்டா நம்ம எல்லாருமே சேர்ந்தா வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு மீட்டிங்குமே அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோவுமே அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ மேடம் நீங்கள் என் கூட சேர்ந்து ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் கையை கொடுத்ததுமே ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இருக்கா. அங்கே 2 பொண்ணுங்க வர்றாங்க லின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணுங்க அங்கே இவன் உடனே ஜெலஸாகி போயிட்டு அங்கே அவன்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவன் இக்னோர் பண்ணிவிட்டு போய் உட்காருங்க, எதுக்காக லேட்டாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதும், ஆமாம் பக்காவாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே உடனே அந்த லின் சொல்கிறான், இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே எனக்கு தான் போகணும், ஏன்னா நான் தான் இதெல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நான் தான் நைட்டு பகலாக உட்காந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், நீ இப்போ உனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும், எதுக்காக பிரச்சனை, நீ பென்ட்ரைவை கூட போட்டு பார்த்துட்டா சரியாக போச்சுன்னு சொல்லப்ப, அப்போ அங்கே கூட சேர்ந்து ஃப்ரெண்டுன்னு ஒரு துரோகி சுற்றிட்டு இருக்கா. அவள் பார்த்தாங்க நம்ம ஹீரோயினை, நீ எதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்க, பண்ணதெல்லாம் அவங்க தான், இது சும்மா விருதுதான்னு சொன்னதும், அப்படியா இதை போட்டு காமி பார்ப்போன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதை போட்டு விட்டா இவங்க நம்ம ஹீரோயின் பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையுமே திருண்ண அந்த ஃபுட்டேஜ் தான் அங்கே வந்துட்டுருக்கு. அதை பார்த்துட்டு கோவமாயிட்டு முதல் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, எதுக்காக ஸ்டாப் பண்ணணும், நீ இதை திருநேன்னா நான் விட்டுருவேன், நான் என்னோட டிடிபிஆரில் ஆல்ரெடி உங்கள் புதிய தெரிஞ்சுதான் நான் கேமரா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையுமே சொல்கிறா. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருது நம்ம ஹீரோக்கு, நல்லா டேலண்ட்டாக செயல்பட்டுருக்கான்னு. உங்களை மாதிரி ஃப்ராடுங்களுக்கு இந்த கம்பெனியில் எந்த இடமே கிடையாது, வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. மேனேஜர் கோவப்பட்டதுமே, இது என்னோட அப்பாவோட கம்பெனி, எப்படி நீங்கள் என்ன வெளியே அனுப்புவீங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ கோவமாயிட்டு வாயை முடிட்டு பேசாமல் கிளம்பு, இல்லைன்னு வச்சுக்கோ ஜெயிலில் தான் போவேன் அப்படின்றத சொல்கிறான். அங்கே அவங்க அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட, பாஸ் நீங்கள் என்ன அவங்க இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில்
ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து அவள் திறமையை எல்லாத்தையுமே எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு சமாளிச்சா அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அங்கே லியாவுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருப்பான்னு சொன்னதும், நீலாம் ஃப்ரெண்டாக இருக்கவே தகுதி கிடையாது, அந்த வார்த்தைக்கே அசிங்கமான உருவம் தான் உன்னோடதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. பிறகு நம்ம ஹீரோ என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு அங்கே காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நாளைக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, நீயுமே என் கூட சேர்ந்து வான்னு சொன்னதுமே என்னால் வர முடியாது அப்படின்றத சொல்கிறா. அப்போ உங்கள் மேனேஜர் கால் பண்ணிவிட்டு நாளைக்கு ஹார்ஸ் ரைடிங் இருக்குது நீ வரணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு ரொம்பவே வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும், இந்த பேச்செலாம் நீ பேசக்கூடாது, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதுமே, அவளுமே வேறு வழி இல்லாமல் அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இங்கே கிளம்பி போகிறா. இப்போ என்னப்பா 3 பேர் இருக்கோம், ஆனால் வந்துட்டு ரைடிங் பண்ணுறதுக்கு என்ன 2 ஹார்ஸ் தான் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, இல்லை நான் ஜியான் கூட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து அங்கே ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. பிறகு மேனேஜர் நீ என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, என்ன இந்த ஆள் என் பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணிகிட்ருக்கா, நான் இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராதேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து மயக்க வர மாதிரி ஆக்டிங் பண்ணி ஹீரோ மேலே போய் சாஞ்சு விடுறா. தயவு செஞ்சு என்னை வேமா இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருன்னு சொன்னதுமே அவனுமே சரின்னு சொல்கிறான். அப்போங்க அவர் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு, என்ன உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேமா அவன் தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். பிறகு அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா அங்கே ஆல்ரெடி வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹாப்பி ஆகிட்டு, நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. நாங்கள் இப்போ தான் வந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பிட்டு பேசிட்டு நம்ம ஹீரோயின் தண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்கா. என்ன 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் இருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட கோல்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே, ஐயோ இவ்வளோ இதுக்கு அளவுக்கு அதிகமாக எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன அளவுக்கு அதிகமாக இருக்குது, இது எல்லாமே உனக்கு தான், நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு மருமகளாக வர போகிறேன்னா உனக்கு இதெல்லாமே கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இந்த ஃபுட் எல்லாமே உனக்காக சமைச்சிருக்கேன், இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு சொல்கிறான். ஸோ ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. அவன் பிடிச்சி காப்பாற்றுறப்பா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களாக்குன்னு சொல்லிட்டு ஐயோ சாரிம்மா அப்படின்ற சொன்னதும், ஐயோ நீங்களாம் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நான் வந்து தெரியாமல் தான் ஸ்லிப் ஆகிட்டேன்னு சொன்னதும், நாங்கள் அப்படிலாம் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ பேசிகிட்டே திரும்ப அவள் கீழே போய் விழுக போயிடுறா. இவன் போய் பிடிச்சி காப்பாற்றினதோ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிட்டு, நீங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போங்க ஒரு லேடி வந்துட்டு தேவையில்லாத பேச்சை பேசினதுமே, இப்படிலாம் வந்துட்டு பேசிட்டு அசிங்கம் பண்ணுறதுக்குன்னு சில ஜென்மங்கள் சுத்தம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு பேசாமல் இவங்க 2 பேர்த்தையுமே வெளியே வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்கு அனுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து எங்கேயாச்சும் சுற்றி பார்த்துட்டு வாங்களேன்னு சொல்லி அங்கே அனுப்பியுமே வச்சுடுறாங்க. 2 பேருமே சேர்ந்து அங்கே போய் வந்துட்டு ரூம் எடுத்துகிட்டு அங்கே கிளம்பும்போது அவங்களோட அந்த சூட்கேஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுது. அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றலான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ ஐயோ இது என்ன லேடிஸோட ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு அங்கே ஷாக்காகி போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு இப்படி ட்ரெஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுப்பா, நீ வந்துட்டு என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே வாங்கிக்கிட்டு போகிறா. அப்போ ஒழுங்காக ட்ரெஸ் எல்லாம் போட்டே இருக்க மாட்டேயா, எப்போ பார்த்தாலும் இதே வேலையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறா. பிறகு அங்கே வந்துட்டு திரும்ப ரூமை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு டபுள் பேமெண்ட் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூமை நீங்கள் வெக்கேட் பண்ணணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே வேறு வழி இல்லாமல் ஹீரோவோட ரூமில் போயிட்டு நான் ஒரு ரூமில் வந்துட்டு ஸ்டே பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே ஓகே உள்ளவா அப்படின்றத சொல்கிறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டம் போட்டுட்டு அங்கே உள்ளே வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ போய் அங்கே வந்துட்டு படுக்க வச்சா அவனை பிடிச்சி இழுத்துட்டு அங்கே ரொமான்டிக்காக பேசிட்டு அவனை பிடிச்சி அங்கே கிஸ் வேறு பண்ணிட்டுருக்கான். அந்த டயத்தில் கரெக்டாக அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ளே தூக்கி போய் வச்சுட்டு ஒழுங்காக உண்மையே சொல்லுங்கள், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, அசிங்கம் இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ அங்கே இன்னொரு லேடிஸ் போலீஸ் வந்துடுறாங்க. இப்படி வந்துட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அவங்க மேலே எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை, நீங்கள் அனுப்பி விட்ருங்கன்னு சொன்னதுமே அங்கே அதையுமே கேட்டுட்டு அவங்கள வெளியே விட்றாங்க. பட் அங்கே தூக்கமே இல்லாமல் தவந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் என்னாச்சு பாஸ் உடம்பு முடியலையான்னு சொன்னதும், ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை, ஃபஸ்ட்டு நீ கொண்டு போய் உள்ள லக்கேஜை வை நாங்கள் படுத்து தூங்கணும்னு சொன்னதும் அவர் மைண்டில் வந்துட்டு உள்டாக அங்கே யோசனை போயிட்டுருக்கு. பிறகு அங்கே வந்துட்டு வீட்டில் வந்துட்டு காமிக்கிறாங்க. அவங்க பாட்டி வந்துட்டு நான் ஒரு டேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அந்த டேட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட செலிப்ரிட்டி கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சுருக்கேன், அன்னைக்கு வந்துட்டு நான் என் பேரனுக்கு தேவையான பொண்ணையுமே சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு இவனுக்கு ஒரு பக்கம் வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு, நம்மளை விட்டுட்டு வேறு யாராச்சும் இவன் மேரேஜ் எதுவும் பண்ணிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு இப்போ நீ யார்கிட்ட என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னதும் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. பட் நம்ம ஹீரோயின் அவன் டீப்பாக பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்துட்டு எமோஷனல்
ஆகிட்டு அங்கே ரூமை போய் லாக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் அப்பங்க வந்து நோட்டீஸ் பண்ணா இப்படி அவனோட என்கேஜ்மெண்ட் நியூஸ் எல்லாமே ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு செம்மையாக கடுப்பாய் போயிடுது. கூட சேர்ந்து இருந்துட்டு நீ என்னை ஏமாத்திட்டால இருக்குன்னு சொல்லிட்டு கதவை நாக் பண்ணிவிட்டு அவனை போட்டு பஞ்ச் பண்ணி விட்டுட்டு, இது என்ன நீ வந்துட்டு அப்போ இங்கே இருந்துக்கிட்டே நீ வந்துட்டு ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்கியா, மரியாதையோட நீ வந்துட்டு இங்கே வீட்டை விட்டு கிளம்பி போயிரு, இதுக்கப்புறம்லாம் நீ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும், ஐயோ கடவுளை இதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதே தாயேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாரி எல்லாமே கேட்குறான். பட் அவள் ஒத்துக்க மாட்டா. நீ மரியாதை இங்கேருந்து போயிரு, ஒன்றை மாதிரி ஃப்ராடு போயிட நான் நம்ப மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அவன் ரொம்ப கோவமாயிட்டு இதுக்கப்புறம் இவன்ட்ட போய் என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. பட் அங்கே வந்துட்டு பின்னாடி பார்த்தா மைக்கோ போட்டு கத்திட்டு 3 காரை வச்சு துரத்திட்டு வந்துட்டுருக்கான். நீ இப்படிலாம் என்னை விட்டுட்டு போகக்கூடாது ஜியான்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே வந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே உள்ளேயுமே வந்துட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், தயவு செஞ்சு நீ என்னை ஏற்றுக்கோ, நான் உன்னை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான். வீட்டில் காமிக்கிறாங்க. அந்த பாட்டி ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க ஹீரோவோட அம்மாட்ட. நீ வாட்டு கோல்டெல்லாம் தூக்கிட்டு போய் எவட்டையாச்சும் கொடுத்துட்டு வருவியா, நீ கொடுக்குற எல்லாத்தையும் மருமகளாக ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு இப்படி உங்கள் பேரே வந்திருக்காங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கே வந்துட்டுருக்கான். நீ வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கியா, இவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அது இதுன்னு சொல்லிட்டு பேசும்போது, நான் முக்கியமான விருந்தாளியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், பட் வந்துட்டு இப்படியா நீங்கள் நடந்துக்குவீங்க, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, வயசாகி போயிடுச்சுல அப்படி தான் புத்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பெருசாகவே பாட்டி எங்கே ட்ரீட் பண்ணலை. அவங்க அந்த பாட்டியுமே நான் வந்துட்டு உனக்கு சூப்பராக வந்துட்டு கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நாளைக்கு பார்ட்டி, அதில் ஏகப்பட்ட பொண்ணு வருவாங்க, அவங்கள தான் நீ சூஸ் பண்ணணும்னு சொன்னதும், நான் ஏன் உன் பேச்சை கேட்குறேன்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பாட்டிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. நான் கண்டிப்பாக வந்துட்டு இவளை ஏற்றுக்கவே மாட்டேன், நீ நான் சொல்கிற பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும், நான் ஏன் நீங்கள் சொல்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும், நீங்களும் அவள் கூட போய் குடும்பம் நடத்த போகிறீங்க, நான் தானே நடத்த போகிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்ற சட்டி கேட்கும்போது, நீ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி தான் கேட்டு நடக்கணும், நாளைக்கு வந்துட்டு நடக்க போகிற காம்படிஷனில் உன்னை வந்துட்டு தோக்கடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன்னு சொன்னதும், சரி ஓகே நானுமே அதுக்கு ரெடியாக இருக்கேன், அப்படி என்னை யாராச்சும் தோக்கடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் அந்த பொண்ணவே மேரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க, நான் இந்த வீட்டை விட்டு போய் போகிறேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோ நீ எதுக்காக இப்படிலாம் போய் அவங்ககிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, உனக்கு என்ன என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அதே மாதிரி எங்கள் பாட்டிக்கு ரொம்ப கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே ரொம்ப வந்துட்டு அழகழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பொண்ணுங்களுமே வந்துட்டு ரெடியாகி வந்திருக்காங்க. அதில் லின்னுமே ஒரு ஆள் தான். அங்கே நம்ம ஹீரோயினுமே பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு அழகாக கிளம்பி ரெடியாகி விழா. அவளங்க பார்த்துட்டு பொண்ணு பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்காளே, யார் இவ, எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பட் அந்த லின்னுக்கு தான் தெரியுமே இவளை அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே வரக்கூடாது, அவர் வந்துட்டு ஒன்னெல்லாம் சூஸ் பண்ணுவார் நீ நினைக்கிறியா, மரியாதையோடு இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே தண்ணி தூக்கி ஊற்றி விட்டு அங்கே அசிங்கம் பண்ணி ரொம்ப வந்துட்டு ஃபைட் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்துட்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்து பண்ணிட்டு அங்கே செருப்பெல்லாமே போட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு அங்கே ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு என்ன தைரியம் தான் எங்களோட மேடம் மேலே கையை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த லின்னை போட்டு பயங்கரமாக அடி அங்கே வெளுத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த பாட்டி வந்துடுறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, காம்படிஷன்ட்ட வந்தவங்களுக்கு இப்படிலாம் நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்களா, பேசாமல் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே திரும்பவுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே நான் வந்துட்டு ரெடியாக தான் இருக்கேன்னு சொன்னதும், சரி ஓகே இன்றைக்கி இந்த காம்படிஷனில் வந்துட்டு யார் இவளை வந்து தோக்கடிக்கிறீங்களோ அவங்கள வந்துட்டு நான் வந்து என் பேரனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவேன், இப்போ உனக்கு நடந்த கொடுமைக்கு நீ வந்துட்டு அவளை பழித்திக்கலான்னு சொல்லிட்டு லின்டையுமே சொன்னதும் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட் இவன் ட்ரெஸ்ஸை வந்துட்டு அசிங்கம் பண்ணியிருக்கா, இதுக்கு பெனால்ட்டி இவ கட்டணுமே அப்படின்ட்டு சொன்னதும், இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ காஸ்ட்லியெலாம் கிடையாது, இது ஜஸ்ட் 1 மில்லியன் தான் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோவோட டிசைனர் ஃபேமஸான ஒரு பர்சன் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே ட்ரெஸ்ஸை நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன், இப்போ அவங்க ட்ரை பண்ணலான்னு சொன்னதும் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் போட்டுட்டு வந்துடுறா. பிறகு காம்படிஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. தொடர்ந்து வந்துட்டு அங்கே எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்மே கொண்டு வந்து கொடுக்குறா. அது ட்ரெடிஷ்னலாக இருக்குது, அந்த மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அவளோட வந்துட்டு டேர்னிங் வந்துடுது. எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே வந்துட்டுருக்கா. அங்கே அவளை பார்த்ததுமே எல்லாருக்குமே ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி போயிடுது. பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணதுமே ஹீரோ அங்கே ஹார்ட்டில் கையை வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். மயங்கி போயிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கா அவனுக்குமே. பிறகு அந்த பாட்டி ரொம்ப வயிற்றுச்சலாகி போயிட்டு, நீ என்ன இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ஆமாம் இவ கூட தான் சாகுற வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவன் சொல்கிறான். அப்படின்னா நான் இந்த மாத்திரையை முழுங்கி செத்து போயிடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க மாட்டிட்டு இருக்கும்போது அந்த மெய்ட் வந்துட்டு நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண வந்து தெரியாமல் அந்த வாய்க்குள்ளே போய் விழுந்துடுது. ஐயோ நான் செத்து போக போகிறேனேன்னு சொல்லிட்டு அந்த லேடி பயந்துட்டு இருந்தா. இவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கே பேக்கை பிடிச்சி அங்கே வந்துட்டு பின்னாடி அமுக்கி எப்படியோ வந்துட்டு ஒரு வழியாக வாமிட் பண்ண வச்சு அந்த மெடிசனையுமே வெளியே கொண்டு வந்துடுறா. உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேருங்கன்னு சொல்கிறாங்க.
அவங்க டாக்டர் ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக அவங்க கசின் சிஸ்டர் ஒரு பொண்ணு வருடா, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, இவங்க வந்துட்டு என்னை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே, ஆமாம் நாங்கள் விற்று காசு வந்துட்டு வாங்க போகிறோம், இவளோட மேரேஜுக்காக நாங்கள் வந்துட்டு எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம், அந்த காசெல்லாம் நாங்கள் வந்துட்டு எப்படி எடுக்கிறது, இவள் வாழாமல் வந்துட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ என்ன தைரியம் தான் பொண்ணுகிட்ட போய் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோவுமே வந்ததுமே இதெல்லாம் சொன்னதும் அவங்களுக்கு கோவமாயிட்டு, இப்படி காசுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஜென்மங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமாயிட்டு இப்படியே வந்துட்டு அங்கே ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. நிறைய வந்துட்டு கோல்டெல்லாம் கொண்டு வந்துட்டு, இந்த கோல்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்காக தான், அந்த பொண்ணை வந்துட்டு நான் வந்து இதுக்காக கூட்டிகிட்டு போகலாமான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொன்னதுமே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் கத்தி எடுத்துட்டு, உங்களை கொலை பண்ணுறதுக்குமே எனக்கு இவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் கிடைக்கும், நான் அப்போ உங்களை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மிரட்டினதுமே அவங்க பயந்து போய் வேகமாக விழுந்துடுச்சு அங்கே ஓடி போயிடுறாங்க. பிறகு எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன 2 பேருமே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை வேணான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களான்னு சொன்னதும், இல்லை நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு பேசினதுமே, சரி ஓகே அப்படின்னு எங்களுக்கு தான் ஹாப்பின்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே வந்துட்டு ஒரே ரூமில் தான் நைட்டு இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்களா இல்லை போயிட்டாங்களான்னு பாருன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே இங்கே கதவை லாக் பண்ணிட்டு பார்க்க போனதுமே அவங்க பேரண்ட்ஸ் அங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்தா அவங்க அப்பா அங்கே வந்து போயிடுறாரு. அவங்க அம்மாட்ட என்னாச்சுமான்னு சொன்னதுமே, நீ வந்துட்டு கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறீல அப்படின்னா ஓகே, இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான், நீ வந்துட்டு கற்றுக்கலாம் நல்லா அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன கொடுமைன்னு தெரியல, ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது இதெல்லாமே சொல்கிறதுக்கு கூட. அப்போங்க நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கா. போன டைம் தான் மிஸ் ஆயிடுச்சு, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த டைம் அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போகிறா. உள்ளே போனால் அவன் வந்துட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சுக்கு. அங்கே கட்டிலுக்கு போனதுமே அவனுமே ஒரு பக்கம் நர்வஸ் ஆகிடுச்சிருக்கான். ஹீரோயின்ட்ட நீ என்ன பயப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறா. பட் அங்கே அரண்டு கை கால்லாம் நடுங்கிச்சிருக்கா. அங்கே வந்துட்டு ஷர்ட் அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு அவளுமே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் ரொமான்ஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தா ஹீரோயினால சுத்தமாக நடக்கவே முடியல. மெதுவாக அவள் நடந்துட்டுருக்கவுமே, என்னாச்சு உனக்கு வந்துட்டு ஏதாச்சும் பெயின் ஆயிடுச்சுக்கா, நம்ம இப்போ டாக்டர்கிட்ட போவோமான்னு சொன்னதும் வாய் மூடிட்டு பேசாம இரு, நான் அசிங்கப்படுத்தாத, நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே பாட்டியை தான் பார்க்க போயிருக்காங்க. அந்த பாட்டிக்கு அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே இன்னும் வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் 2 பேரும் என்ன சேர்ந்து என்ன எங்கேயுமே கொலை பண்ண வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இல்லை பாட்டி நீங்கள் வந்துட்டு சேஃப்டியாக இருங்க, வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகணும், எனக்கு டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறா. அங்கே சேரில் போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக தண்ணியாக கூட்டியிருக்குது. யார் வந்துட்டு இதெல்லாம் பண்ணியிருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உனக்கு ஒரு மெய்டோட வேலை தான், உனக்கு இங்கே ஜாப் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு அங்கே ரூமுக்கு போயிட்டு யார் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அங்கே ஒரு பர்சன் இருக்காரு. அந்த ஆள் வந்துட்டு இப்படி சாதாரணமாக இருக்க பர்சன்ஸ்லாம் வந்துட்டு வாயை நீட்டிட்டு நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் எல்லாம் உன்னை பற்றி தான் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப கடுப்பாகி போயிடுது. என்ன தைரியம் தான் நீ என்னை பற்றி பேசிகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கா. அப்போ அங்கே அந்த மேனேஜருமே ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. மெய்ட் வந்துடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ மேடம்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு இன்றைக்கி நடக்க போகிறதே வேறதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையும் உங்கள் பேரண்ட்ஸ்டையுமே கால் பண்ணி இதை இன்ஃபார்ம் பண்ணதுமே அவங்க வேகமாக அங்கே விழுந்துடுச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீ என் மேடம்டியா இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஃபுல்லாத்தையுமே தூக்கி அங்கே சாப்பாடெல்லாம் கொட்டி விட்டு அந்தால போட்டு அடித்து வெளுத்து விட்டுறாங்க. மேடம் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள், இந்த பர்சன் அடி வாங்குறத நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களான்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொன்னதுமே திரும்பவுமே அவனையுமே போட்டு அங்கே அடி வெளுத்துட்டு இருக்கும்போது இப்படி அவங்க ஃபேமிலியே உள்ளே வந்ததோ அவங்களுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. என்னடா இவங்களாம் வந்துட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க மருமக மேலவே வந்துட்டு கை வச்சுருக்காங்க, அவங்கள எப்படி சும்மா விட முடியும்னு சொன்னதும் அவங்க ரொம்ப வந்துட்டு அரண்டு போயிடுறாங்க. ஐயோ மருமகளா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லதும் உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் இதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டு இருக்க முடியாது, அடித்து வெளியே துரத்துங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ வந்துட்டு தேவையெல்லாம் வந்துட்டு அந்த லின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க மானங்க கப்பலேறி போயிடுது. அந்த பசங்க நாங்கள் ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த லின் வந்துட்டு அழுதுட்டேவும், அப்பா என்னை பாருங்க, என்னை வந்துட்டு இப்படி அந்த ஜியா வந்து ரொம்ப புள்ளி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் பேசினதுமே அவருக்கு அவ்வளோதான் டென்ஷனாகி போயிடுது. ஒன்றால் தான் என் மானமே போயிருக்கு, திரும்பவுமேமான்னு சொல்லிட்டு போட்டுங்க கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. பிறகு அங்கே வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப டயர்டாக இருக்கேன்ப்பா, என்னால் எனக்கு குளிக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறா.
குளிக்க தானே நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே மடியில் தூக்கி அங்கே உட்கார வச்சுக்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஷை ஆகி போயிடுது. வேமாங்க வந்துட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிட்டுருக்கா. இவனை பார்த்தா அங்கே பெட்ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே வந்துட்டு பாத்ரூம்லேருந்து வலிக்கு விழுந்த சவுண்டை கேட்டுட்டு வேமா அங்கே கிளம்பி போகிறான். போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் விழுந்து கிடக்கிறா. தூக்கிட்டு வந்துட்டு காலை காமி மெடிசன் போடன்னு சொன்னதும் இல்லை நானே போட்டுக்கிறேன்னு சொன்னதுமே காமி மொதல் மெடிசன் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு மெடிசன் போட்டுட்டு 2 பேருமே சேர்ந்து தூங்கவுமே ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தாங்க நம்ம ஹீரோவை காணோம். எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு இவ பார்த்துட்டு இருந்தா. குட் மார்னிங் பேபி, வா நம்ம போய் சாப்பிட்லாமா, ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. ஃபுட் எல்லாமே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அவங்கவே தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அவங்க மெய்டுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இந்த ஃபுட் எல்லாமே உங்களுக்காக வந்துட்டு சாரே ரெடி பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவன் நம்ம ஹீரோயின்ட்ட போய் நீ வந்துட்டு எனக்கு டை வந்து சூஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே பண்ணிட்டா போச்சின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே வந்துட்டு ரொமான்டிக் ஆகிட்டு அவளை கிஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு அவங்க 2 பேரோட பேரண்ட்ஸுமே அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. மெய்டிட்ட பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. என்ன நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிடுது. தப்பான டைம் எதுவும் வந்துட்டோமோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே சூப் எல்லாமே வச்சுருக்கோமே சரி வச்சு கிளம்புறோன்னு சொல்லிட்டு போனதும் ஹீரோயின் ஐயோ கடவுளே நம்மளோட இமேஜ் வந்துட்டு அவங்களோட முன்னாடி எப்படி ஆகி போயிடுச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டுருக்கு. விடுப்பா அப்படி தான் மேரேஜ் ஆச்சுன்னா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இந்த சூப்பை குடிச்சுப்பாரு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுமே அவளுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருந்தா. இவனுக்கு பார்த்தா திடீர்னு அங்கே பிளட்டாக மூக்குலேருந்து வந்துட்டு அவன் மயக்கமாயிடுறான். அவன் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. இப்போ டாக்டர்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த பாட்டி அங்கே மறைஞ்சிருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட போய் நீ இப்போ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க அங்கே கசின் பிரதர் வந்துடுறான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீலாம் வந்துட்டு இங்கே என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமாயிட்டு வேணா பைத்தியமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஹீரோயினை பற்றி தப்பாக பேசினதுமே ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க அங்கிள் ஆண்டி எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த பாட்டியுமே வந்துட்டு முதல் நீ அவனை அடிக்கிறத ஸ்டாப் பண்ணு அப்படின்ற சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸுமே அவங்க வந்துட்டு என்ன ஜியாங் நீ ரெடி ஆகிட்டியா இப்போ கிளம்பலாமான்னு சொன்னதும் நான் ரெடி தான் சொன்னதுமே என்ன ரெடி சாக போகிற நிலமையில் இருக்கவனை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம இப்போ இந்த கம்பெனியோட இன்னொரு ஓனர் வந்து தேட வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ பேசாமல் உன்னோட பிரதர்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிருன்னு அந்த பாட்டி லூஸ் மாதிரி பேசுது. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம அவ்வளோதான் வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுது அவங்க எல்லாத்துக்குமே. அங்கே அவன் வந்துட்டு நீ இப்போ கிளம்பி போயிரு இந்த இடத்த விட்டு, இதுக்கப்புறம் இதெல்லாமே எனக்கு தான் சொல்லிட்டு அவன் வேற அங்கே ஒரு பைத்தியம் மாதிரி பேசினதுமே அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு என்ன தைரியம் என் ஹஸ்பண்ட் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மீதி மீச்சு போயிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அப்போ அங்கே அந்த பாட்டி கோவப்பட்டு ஹீரோயின் அடித்ததுமே உங்கள் மேலே மரியாதை இருக்க வசதா நான் இவ்வளோ தூரத்துக்கு பேசாமல் பொறுத்துட்டு போயிட்டுருக்கேன், இல்லைன்னா நான் உங்களை ஏன் பொறுத்துட்டு இருக்கணும், நீங்கள் அந்த கெட்ட பேரை வந்துட்டு நீங்கள் அந்த மரியாதையை காப்பாற்றிக்கோங்கன்னு சொன்னதும் உடனே வந்துட்டு அங்கே டாக்டர் வந்துடுறாரு. டாக்டர் நீங்கள் அவரோட கண்டிஷனை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னதும் அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் நல்லா தானே இருக்காரு, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போங்கன்னு சொன்னதுமே அங்கே அவ்வளோதான் அந்த பாட்டி உடனே நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே ஓடிட்டுருக்காங்க. பட் யாரும் கண்டுக்கலை, விழுந்து செத்தா சாவுன்ற மாதிரி எங்கே பார்த்ததுமே உடனே அந்த லேடி அங்கே பயந்து போயிட்டு பேசாமல் வந்துட்டு சோபாவில் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஃபைனலாக அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாம் நம்ம கொஞ்ச நாள் வெளியே போகலான்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாம்மா, ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் அவனுக்கு உடம்பு நல்லாகட்டும்னு சொன்னதுமே ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அங்கே வந்துட்டு திரும்பவுமே அவங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவங்க வீட்டுக்குமே வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் இவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஹாப்பியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே கதவை யாரோ நாக் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பாட்டி தான். பட் அவங்களுக்கு அடையாளமே தெரியாத லெவலுக்கு அந்த லேடியோட ஃபேஸ் இருக்குது. ஏதோ பிச்சைக்காரி போலன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பிறகு ஹீரோயினுக்கு டவுட் ஆகிட்டுங்க கதவை போய் ஓப்பன் பண்ணால் இந்த பாட்டியோட நிலைமை அவங்கள நம்பி போனாங்க இல்லையா, ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு அவங்க நடந்த எல்லாத்துக்குமே அங்கே சாரியுமே கேட்குறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே அவங்கள வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்கள நல்லபடியாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏற்றுக்கிறதுக்குமே ரெடி ஆகிடுறாங்க. நான் பண்ணதை நினச்சி நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறேன்னு அவங்க சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு பார்த்தா ஃபைனலாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அழகான பேபியுமே பிறந்துடுது. 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை இப்படியே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்துட்டு சூப்பரான இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. எந்த ஒரு ரிவெஞ்சும் கிடையாது, எந்த ஒரு பேடான திங்ஸுமே கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு லவ்ன்ற கான்செப்டை வச்சு எடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.